தற்போதைய அண்மை செய்தி, வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக 47ஆக இருந்த பலி எண்ணிக்கை தற்பொழுது 50ஆக உயர்ந்திருக்கிறது. 50 பேர் இதுவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்போது வரை பலி எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. தற்பொழுது பலி எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்கள். நேரம் செல்ல செல்ல வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்து வருவதான் நம்ம சொல்லலாம். சற்று முன்னர் உடைய இதே கருத்தை தான் நான் பதிவு செய்தேன். அப்போது பார்த்தோன்னா உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 47 என குறிப்பிட்டேன். தற்போது பார்த்தோன்னா 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இதனை அடுத்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. இது ஒரு சோக சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பகுதி முழுவதுமே பார்த்தோன்னா மண் சரிவிச்சிக்கு முழுவதுமே சேரும் செகதியும் எல்லா பகுதியிலும் பார்த்தோம்னா கட்டிடங்கள் இடிபாடும் என இந்த பகுதியே பார்த்தோம்னா ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதே போல காட்சியளிக்கிற ஒரு இடமா தான் இந்த வயநாடு பகுதியில இந்த இடம் தற்போது காணப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல பார்த்தோம்னா நிலச்சரிவில் மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என்பதை அடுத்து பார்த்தோம்னா அவர்களை கண்டறியும் விதமாக போலீஸ் தற்போது ட்ரோன்கள் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டு நிலச்சரிவில் யார் யார் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க. மற்றொரு புறம் பார்த்தோம்னா காவல்துறை மோப்ப நாய்கள் உதவியுடன் இவர்களை நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை அடையாளம் காணும் பணியில மும்முரம் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது குறிப்பா 2 மோப்ப நாய்கள் தற்போது ஈடுபடுத்தப்பட உள்ளன. அதாவது மாயா மற்றும் மார்பி என்ற 2 மோப்ப நாய்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கி மாட்டிக் கொண்டிருப்பவர்களையும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் மண்ணுக்குள் புதையுண்டவர்களையும் கண்டறிய இந்த மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. குறிப்பா பார்த்தோம்னா அந்த மாயா என்ற பெயர் கொண்ட இந்த மோப்ப நாய் பார்த்தோம்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கொட்டிமுடி என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு 43 பேர் உயிரிழந்தாங்க. அந்த சம்பவத்தில் மண்ணில் புதையுண்ட 8 பேரை இந்த மாயா என்ற மோப்ப நாய் கண்டறிந்து அவர்களை மீட்க உதவி செய்தது. தற்போது அந்த நாயும் இந்த சம்பவ இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சூழல தற்போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது 50ஆக உயர்ந்திருக்குது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.